21ஆம் அதிகாரம் 6, 7, 8 3 வசனங்களை படிப்போம். நீங்கள் பலம் கொண்டு திடமனதாய் இருங்கள், அவர்களுக்கு பயப்படவும் திகைக்கவும் வேண்டாம். உன் தேவனாகிய கர்த்தர் தாமே உன்னோடு கூட வருகிறார். அவர் உன்னை விட்டு விலகுவதுமில்லை, உன்னை கைவிடுவதுமில்லை, உன்னை இல்லை என்று சொன்னான். பின்பு மோசே யோசுவாவை அழைத்து இஸ்ரவேலர் எல்லாரும் பார்த்திருக்க அவனை நோக்கி, பலங்கொண்டு திடமனதாயிரு, கர்த்தர் இவர்களுக்கு கொடுப்பேன் என்று இவர்களுக்கு பிதாக்களுக்கு ஆணையிட்ட தேசத்துக்கு நீ இந்த ஜனத்தை அழைத்து கொண்டு போய் அதை அவர்கள் சுதந்திரிக்கும்படி செய்வாய். கர்த்தர் தாமே உனக்கு முன்பாக போகிறவர், அவர் உன்னோடு இருப்பார். அவர் உன்னை விட்டு விலகுவதுமில்லை, உன்னை கைவிடுவதுமில்லை. நீ பயப்படாமலும் கலங்காமலும் இருக்க வேண்டும். ஆமேன் சொல்லலாமா? இந்த அதிகாரத்தில் அடிக்கடி வருகிற ஒரு வார்த்தை என்ன தெரியுமா? பயப்படாதே. திரும்ப சொல்லுங்க. என்ன பாருங்க, நீங்கள் திரும்ப சொன்னாதான் அந்த வார்த்தை உள்ள ரீச் ஆகும். செய்தி என்பது ஒரு கடமை அல்ல, வார்த்தை என்ன தெரியுமா? பைபிள் சொல்லுகிறது, நெடுநாளாய் காத்திருப்பது இருதயத்தை இளைக்க பண்ணும், தான் விரும்பியது வரும்பொழுதோ ஜீவ விருட்சம் போல் இருக்குமா. ஆமென். வார்த்தை என்பது விலையேற பெற்றது. போன வாரம் 90வது திருமண வயதையும் திருமண நாளையும் கொண்டாடின அது முதிர்ந்த ஊழியருக்கு சில வரிகளை, முதலாவது தேவனுடைய ராஜ்யம்ங்கிற தலைப்பில் ஒரு 10 வரிகளை பேசினேன். அவர் என்னை அவ்வளோ வாழ்த்த ஆரம்பித்தார். மக்கள் வார்த்தைக்கு வாஞ்சித்து கிடக்கிறார்கள், எங்கே போனாலும் வார்த்தையை கேட்கிறார்கள். வார்த்தை தான் ஒரு மனிதனுடைய வலிமை, வார்த்தை தான் ஒரு மனிதனுடைய உயர்வு. வார்த்தைக்கு உயிர் இருக்கிறது, சாதாரண விஷயம் அல்ல, வார்த்தைக்கு உயிர் இருக்கிறது. ஆகவே வார்த்தையை கேளுங்கள். பயப்படாதே அப்படிங்கிற வார்த்தை இந்த 3 வசனத்தில் திரும்ப 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 வரும். பலங்கொண்டு திடமனதாயிரு திரும்ப திரும்ப வரும். நான் உன்னோடு இருக்கிறேன், உன்னை விட்டு விலகுவதில்லை, உன்னை கைவிடுவதில்லை. சொல்கிறது யார் தெரியுமா? கர்த்தர். இந்த வார்த்தையை நம்ம அப்பா அம்மா சொந்தக்காரன் சொல்ல மாட்டான், பயம்தான் காட்டி விடுவான். பயங்காட்டுறதுல நம்ம ஊர் மக்களை மாதிரி நீங்கள் எங்கேயுமே பார்க்க முடியாது. வரான் பூச்சாண்டி ரயில் வண்டியிலன்னு பூச்சாண்டி சொல்லியே நம்மளை பயமுத்தின சமுதாயம் இது. பயப்படாதே என்று சொல்லக்கூடிய ஒரு தெய்வம் தான் நம்முடைய தெய்வம். அவரை தான் நாம் வணங்குகிறோம், ஆராதித்து கொண்டு இருக்கிறோம். நல்லா தான் கையை தட்டுங்களேன். பயப்படாத, 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 பயப்படாத. ஏன் அப்படின்னா, இது ஏற்கனவே சொன்ன வசனம் தான், திரும்ப சொல்கிறேன். பயத்தை காட்டி தான் அந்த காலத்து அப்போஸ்தலர்களை மிரட்டினாங்க. இந்த மார்க்கத்தை பேசக்கூடாது, இந்த சத்தியத்தை பேசக்கூடாது என்று சொல்லி சிறையில் போட்டு பயமுறுத்தி 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 அனுப்பினார்களாம். அந்த காலத்தில் நம்முடைய ஆட்களை எல்லாம் மன்னர்கள் என்ன செய்வாங்க? இராணுவத்தை வைத்து அடித்து பயமுறுத்துவார்கள். வாடா நெல், கையை கட்டி நெல் அப்படிம்பாங்க. மிரட்டுவான். அந்த மிரட்டலுக்கு பயந்தே நம்ம மக்கள் அவங்கள்ட்ட நெருங்க மாட்டாங்க. ஐயோ அவங்க மோசமான ஆளுங்க, பயப்படுவாங்க. அப்போ பயம் ஒரு மனிதனை செயலிழக்க பண்ணும், பயம் ஒரு மனிதனை செயல்பட விடாமல் விடும், பயம் ஒரு மனிதனை அடுத்த எல்லைக்கு கொண்டு போய் செல்லாது, பயம் சரியத்தை விடவிடக்க வைக்கும். பயம் எவ்வளோ பெரிய ஒரு பாடி ஃபிட்னஸான ஆளாக இருந்தாலும் ஒடுங்கிடுவான். ஆனால் பயம் ஒருத்தனுக்கு இல்லைன்னா அவன் நரம்புகள் புடைக்க ஆரம்பிக்கும். பயம் உள்ளவன் எவ்வளோ பெரிய மென்டல் ஃபிட்னஸ் ஆனால் ஒரு மனிதனாக இருந்தாலும் சரி, நிலகுலைய ஆரம்பித்துடுவான், குழம்ப ஆரம்பித்து விடுவான். காரணம், பயம் என்கின்ற ஒரு ஆவி கர்த்தருடையது அல்ல. எல்லாம் திரும்ப சொல்லுங்க பார்க்கும். இது எங்கள் பொருள் இல்லைம்பாங்க. பார்த்தீங்களா, நம்ம வீட்டில் அந்த காலத்தை பாத்திரம் மண்டலாம் விளக்குவாங்க, ஜாமான்லாம் இருக்கும். ஏதோ ஒரு அருவாமனை நம்ம வீட்டில் கிடக்கும், ஒரு சின்ன புடிகள் கிடக்கும், அந்த காலத்தில் ஒரு கிண்ணம் கிடக்கும். என்கிட்ட விளையாட்டு பிள்ளை கொண்டா போட்டு போடுவானுங்க. அப்படியே விளையாடுவாங்க, அப்படியே போட்டு போயிடுவோம், மாறி வந்துடும். அப்போது பாத்திரம் கழுவக்குள்ளேயே வீட்டை பார்க்கக்கூடிய ஏதோ இது ஒன்று கிடக்கு, இது நம்ம விட்டுது இல்லையே அப்படின்னு கண்டுபிடிப்போமா இல்லையா? சில பேர் அப்படியே வச்சுக்குவாங்க. இதெல்லாம் நமக்கு அப்போ பெருசாக தெரியல, என்கிட்ட அந்த கலாச்சாரத்தில் வாழ்ந்துட்டோம். ஆனால் இப்போ தெரியுது. ஆனால் நம்ம பயத்தை எடுத்து அடக்கி வச்சுக்கக்கூடாது. பயம் நம்மளுடையது இல்லையே. எல்லாம் சொல்லுங்கப்பா, கையை உயர்த்தி, 2 கையும் உயர்த்தி சொல்லுங்கள், பயம் நம்முடையது இல்லையே. கையை உயர்த்தி அல்லேலூயா. இந்த முழு பைபிள்லையும் நமக்கு பயம்னு சொல்ல ஒரு பயம், கர்த்தருக்கு பயப்படுகிற பயம்தான். வேற பயம் என்கின்ற நம்மளை கர்த்தர் படைக்கும் பொழுதே பயமில்லாமல் படைத்தார்.
நம்மளை வளர்க்கும் பொழுதே பயமில்லாமல் வளர்த்திருக்கிறார். இப்பொழுதும் நம்முடைய ஜீன், நம்முடைய ஸ்பிரிட், நம்முடைய சிந்தை, நம்முடைய உணர்வுகளிலே பயம் என்பது கர்த்தர் வைக்கவே இல்லை. போன வாரம் தியானிச்சுட்டு வந்த வசனத்தை, போன வாரத்துக்கு முந்தின வாரம், அவர் நமக்கு பயத்தின் ஆவியை கொடுக்கவில்லை, அன்பின் ஆவியை தந்திருக்கிறார். அவர் நமக்கு பயத்தின் ஆவியை தரவில்லை, பலத்தின் ஆவியை தந்திருக்கிறார். அவர் நமக்கு பயத்தின் ஆவியை தரவில்லை, தெளிந்த புத்தியின் ஆவியை தந்திருக்கிறார். நல்ல கையை தட்டுங்க பார்க்கலாம். அப்புறம் ஏன் நம்ம குடும்பத்துக்கு பயம் வரணும்? ஏன் பயம் வரணும்? காத்துக்கு, கருப்புக்கு, பள்ளி கத்துறதுக்கு, காக்கா கத்துறதுக்கும், போகிறதுக்கும் வர்றதுக்கும், யாரை பேசுகிறான்னு சொல்கிறாங்கிறதுக்கும் பயம் எங்கேருந்து வந்தது உனக்கு? அப்படி என்றால் சாத்தான் உன்னை ஆட்டி பார்க்கிறான். சொல்லுங்க பார்க்க, சாத்தான் என்னை ஆட்டி பார்க்கிறான். என்னுடைய நோக்கமெல்லாம் என் ஜனங்கள் பயப்படக்கூடாது. ஆமேன்னு சொல்லுங்களேன். என் நோக்கமெல்லாம் பயப்படக்கூடாது. அதுதான், பயப்படக்கூடாது. நேர்மையாக நில்லுங்கள், தைரியமாக நில்லுங்கள். உள்ளதை உள்ளதென்று சொல்லுங்கள், இல்லதை இல்லதென்று சொல்லுங்கள். தைரியமாக நில்லுங்கள். பயம் என்பது என்னை படைத்த என் பிதா எனக்குள் வைக்கவில்லை. என்னை படைத்த என் பிதா எனக்குள்ளே பலத்தை தான் வைத்திருக்கிறார். ஆமேன் என்று சொல்லுங்களேன். அப்போ கர்த்தரை தியானிக்க கூட அப்போ புரிஞ்சுக்கணும், எனக்குள்ள அடிக்கடி ஏதோ ஒரு பயம் வந்துக்கிட்டே இருக்குது, ஏதோ ஒரு பயம் வந்துக்கிட்டே இருக்குது நீங்கள் சொன்னீங்கன்னா அப்போ புரிஞ்சுக்கணும், இது எங்கள் பொருள் இல்லையே. பயம் என்பது என்ன எனக்கு கர்த்தர் கொடுத்தது இல்லையே, அது எங்கேருந்து பயம் உள்ளே வந்துருச்சு அப்படின்னு கண்டுபிடிச்சி அதை தூக்கி வைக்க வேண்டிய இடத்துல வச்சுருங்க. ஆமேன்னு சொல்லுங்களேன். அதை தூக்கி அனுப்பிச்சிடுங்க. நான் ஆவி அப்படி தான் விரட்டும், இயேசுவின் நாமத்தில் பயத்தின் ஆவி கிளம்பட்டும் வெளியே அப்படின்னு சொல்லுங்க. பயம் போகலையா பைபிளை தியானிங்க, பயம் போகலையா பாடுங்க. பைபிளில் வசனம் இருக்கு. ஃபாதர் கூட ஒரு பாட்டு எழுதுவார், பயம் என்னை ஆண்டு கொண்டால் பாடுவேன் அதிகமாய் என்று சொல்லி பாட ஆரம்பிங்க. பாட்டுக்கு பயம் ஓடிடும். ஆமேன்னு சொல்லுங்களேன். கர்த்தரை துதிங்க, உயர்த்துங்க, ஆராதிங்க, பயம் ஓடி போக ஆரம்பிக்கும். ஆமேன்னு சொல்லுங்களேன். இப்போ பயம் என்ன செய்யும் அப்படின்னா, பயத்துக்கு ஒரு பவர் இருக்கு. அந்த பயத்தை நீங்க அப்படியே உள்ள பத்திரமா வச்சுக்கிட்டீங்கன்னா அந்த பயம் ஒரு குட்டி போடும். 1 யோவான் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம் சேர்ந்து படிங்க. 1 யோவான் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம். அன்பிலே பயமில்லை. என்ன கவனிங்க, ஒரு 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 கவர்ல 2 கத்தி இருக்க முடியாது. திரும்ப சொல்லுங்க, ஒரு கவர்ல ஒன்று பயம் இருக்கணும், இல்லைன்னா அன்பு இருக்கணும். எனக்கு என்னமோ பயமாக இருக்குது அப்படின்னா, நீ ஏன் என்ன விஷயம், ஏதோ ஒரு மேட்ரு உங்கள்கிட்ட இருக்குன்னு அர்த்தம். பாருங்க, அன்பிலே பயம் இல்லை. திரும்ப சொல்லுங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்னு கேட்டால், கலப்படம் இல்லாதது அன்பு. கலப்படம் இல்லாத அன்பு, எவனும் கலக்க முடியாததுதான் அன்பு. தூய்மையானது அன்பு, சுத்த தங்கம் அன்பு. அன்பிலே கலப்படமில்லை. இந்த வார்த்தைகளெல்லாம் ரத்தத்தோடு ஒட்டணும். சொல்லுங்க பார்க்கும். அன்பிலே, அன்பு என்றால் அன்புதான், அன்பு என்றால் அன்புதான். ஒரு முறை அன்பை குறித்து நான் உங்களோட தியானித்தேன். போன வருஷத்தில் நினைக்கிறேன். இந்த மெசேஜை நான் ஒரு முறை கேட்டுட்டு வந்தேன். எனக்கே கண்ணீர் வடித்தது. கண்ணீர்ங்கிற தலைப்பில் ஒரு முறை பேசியிருக்கிறேன். அன்பில் ஏது கலப்படம்? அன்பில் கலப்படம் இல்லை. பூரண அன்பு பயத்தை புறம்பே தள்ளும். அன்புல பூரண அன்பு, பரிபூரணம். 99.25 அல்ல, 100க்கு 100. எவன் ஒருவன் கர்த்தரை பூரணமாய் நம்புகிறானோ அந்த அன்பு புறம்பே தள்ளும். பயமானது வேதனை உள்ளது. இப்போ பயம் என்ன செய்யும் அப்படின்னா, ஒரு குட்டி போடும். பயம் உள்ளே இருந்துச்சுன்னா பயம் என்ன செய்யும்? ஒரு குட்டி போடும். அந்த குட்டிக்கு பேர் என்ன? வேதனைன்னு எழுது. நான் சொல்லலை, பைபிள் அப்படி தான் எழுதியிருக்கு. நீ பயத்தோடு வாழ்ந்தினா வேதனை பெருகும் குடும்பத்தில். இது ஒரு ஆவி, இது ஆவியின் மண்டலம். ஒரு காலத்தில் நாங்கள் ஜெபிப்போம், உட்காந்துக்கிட்டு வெள்ளிக்கிழமை சனிக்கிழமை உட்காந்துருப்பா. பயம் உனக்குள்ளே இருந்தால் அந்த பயம் கற்பம் தரித்து ஒரு டெலிவரி பண்ணும் வீட்டில். அந்த வீடுனா வீடாயிடும். வேதனை. என்ன கவனிங்க, வேதனை என்பது என்ன? பயம் இருக்கும் பொழுது பலவீனம் வரும், பயம் இருக்கும் பொழுது வருத்தம் வரும், பயம் இருக்கும் பொழுது செயல்திறன் குறையும், பயம் இருக்கும் பொழுது தவறான முடிவெடுக்க ஆரம்பிப்போம், பயம் இருக்கும் பொழுது
நம்மை நாமே செயலிழந்து எதை பேசுவோம் என்று பேச தெரியாத மாற்றி உளர ஆரம்பிப்போம். அதனுடைய முடிவை பார்த்தீங்கன்னா அது இவ்வளோ எப்படி மாறிடும், வேதனையாக மாறிடும். ஞானி என் வேதனையை கேட்குற அப்படிம்பாங்க ஊரில். ஆனால் நீ வேதனைன்னு சொல்லவே கூடாது. பக்கத்தில் கையை பிடிச்சி சொல்லுங்க, நீ வேதனைன்னு சொல்லவே கூடாது. வேதனை உடனே தெரியாது, வேதனை உடனே தெரியாது. நீ வருஷக்கணக்காக நீ பயத்திலேயே கடந்தின்னா அது ஒரு குட்டி போடும். சொல்லுங்க பார்க்கும், பயம் ஒரு குட்டி போடும். திரும்ப சொல்லுங்களேன், திரும்ப சொல்லுங்க, பயம் திரும்ப சொல்லுங்க, பயம் ஒரு குட்டி போடும். அந்த குட்டிக்கு ஒரு பேர் இருக்கும், அந்த பேர் தான் வேதனை. இப்போ எத்தனை குடும்பத்தில் வேதனை இருக்குன்னா, வேதனையை எந்த கடையில் நீங்கள் வாங்கினீங்க? வேதனைங்கிற ஆவியை கொண்டு உங்கள் வீட்டில் வச்சவன் யார்? வேதனையை தேடி நீங்கள் போனீங்களா? வேதனைக்கு எந்த வார்த்தையும் சொல்லி விளக்க முடியாது. முதல்ல பயம் வரும். அந்த பயத்தை நீ கவனிக்காமல், அதை கிளறி நீ எடுக்காமல் விட்டுட்டின்னா அது அப்படியே வளர்ந்து டெலிவரி பண்ணும், வேதனை வந்துடும். இப்போ ரெண்டும் ஒன்றா சேர்ந்துடும். ஏன்னா பாருங்கள், இப்போ முதல்ல ஒன்று தான். பைபிளில் ஒரு அசுத்தாவி நம்மளை விட்டு போயிடுச்சுன்னா, பைபிளில் போட்டிருக்கா, ஒரு அசுத்தாவி நம்மளை விட்டு போயிடுச்சுன்னா அது போயிடுச்சுன்னு நினச்சிடாதீங்க, திரும்ப வருமா. வர்றதுக்குள்ளே நம்ம இருதயத்தை வசனத்தால் நிரப்பிடணும். நிரப்பலைன்னா என்ன நடக்கும் அப்படின்னா, அது வேலை, வசனம் தெரிஞ்ச சொல்லுங்கள், அது வேற பொல்லாத, அந்த வார்த்தைக்கு வேற பொல்லாத 7 ஆவிகளை கூட்டி கொண்டு வந்து உள்ள தங்கிடும். அதே மாதிரி தான் பயத்தை நீ கவனிக்கலைன்னா அது வேதனையை உண்டாக்கிடும். இப்போ ஒரு ஆளை பயமும் வேதனையும் சேர்ந்து ரவுண்டு கட்டிச்சு வச்சுக்கிங்க, சொல்லுங்க பார்க்கும், பயமும் வேதனையும் சேர்ந்து ரவுண்டு கட்டிக்குச்சுன்னா இவனால் செயல்பட முடியாது. மயக்கம் வரும், வாந்தி வரும், தூக்கம் வராது, இல்லைன்னா தூக்கமாகவே வரும், சம்பாரிச்சா பணம் தங்காது. ஏன்? ஒரு சரியான விசுவாசி இந்த பயத்தை நீ ஆரம்பத்திலே எடுத்துடணும் வெளியே. ஆமேன்னு சொல்லுங்களேன். எதுக்கு நீ பயப்படுற? இதுக்கு நீ முக்கியத்துவம் கொடுத்துட்ட வாழ்க்கையில் இது வந்துடும். ரெண்டும் ஒன்றா சேர்ந்துருச்சு, வியாதி, வருத்தம், ப்ரமோஷன் தடைபடும், உளறுவாய், சிந்தனை ஃப்ரெஷ்ஷாக இருக்காது, உன்னால் வாழ்க்கையில் முன்னேற முடியாது. ஆலயத்தை நீ புறக்கணிப்பாய், தசமபாகத்தை புறக்கணிப்பாய், வீட்டு ஜெபத்தை புறக்கணிப்பாய், குடும்ப ஜெபத்தை புறக்கணிப்பாய், அதிகால ஜெபத்தை புறக்கணிப்பாய். கையில் வேதம் இருக்கும், படிக்க முடியாது. அதுக்கு என்ன காரணம் தெரியுமா? பயத்துக்கு நீ இடம் கொடுத்தால் பின்னாடி ஒன்று வரும், அதுதான் வேதனை. இப்போ எத்தனை பேரோடு கர்த்தர் பேசுகிறார்? கண்களை மூடலாமா? இப்போ நான் ஜெபிக்க போகிறேன் உங்களுக்காக. உங்ககிட்ட எந்த பயம் இருந்தாலும் எடுத்து போட்டுடணும். பைபிள் சொல்லுது, பூரண அன்பு பயத்தை புறம்பே தள்ளும். பூரண அன்பு என்ன? என் இயேசு மாறாதவர், அதான் பூரண அன்பு. நான் மரண இருளின் பள்ளத்தாக்கில் நடப்பேன், பொல்லாப்புக்கு பயப்பட மாட்டேன். மரண இருளின் பள்ளத்தாக்கில் நடப்பேன், பொல்லாப்புக்கு பயப்பட மாட்டேன். திருச்சபையே, பயந்து வாழாத. ஏன் புருஷனுக்கு ஏன் நீ பயப்படுற அவசியம் என்ன இருக்குது? பிள்ளைக்கு நீ ஏன் பயப்படுற அவசியம் என்ன இருக்குது? உலகத்துக்கு நீ ஏன் பயப்படுற? என்னாச்சு உனக்கு? உன் பிரச்சனை என்ன? எதற்காக நீ பயப்பட வேண்டும்? அந்த பயத்தை நீ புறம்பே தள்ளு. இன்னைக்கு நீ பயம் இல்லாமல் கிளாரிட்டியாக இருக்கணும். உன் மைண்டு, உன் நாவு கிளாரிட்டியாக இருக்கணும், உன் மைண்டு கிளாரிட்டியாக இருக்கணும். நான் பயப்பட வேண்டிய அவசியம் எனக்கு இல்லை. நீ பயந்து வாழ்ந்தால் உனக்கு வேதனை பெருகும். வேதனை பெருகிவிட்டால் எல்லா டிபார்ட்மெண்ட்டும் லாக் ஆகும், எல்லா டிபார்ட்மெண்ட்டும் லாக் ஆகும். எந்த துறைக்கு நீ போனாலும் அங்கே உனக்கு தடை ஏற்படும். ஹல்லேலூயா. நீதிமானின் கூடாரத்தில் ரட்சிப்பின் கம்பீர சத்தம் உண்டு. பயத்தை அலோ பண்ணின வேதனை வந்துடும். ரெண்டும் ஒன்றா சேர்ந்துச்சு, உன் லைஃபு காலி. இதுதான் பைபிளுடைய சூத்திரம். நீ இதை விட்டுட்டு நீ வேறு என்ன பண்ணாலும் சரி, வேலைக்காகாது. பயத்தை களைந்து வெளியே தள்ளுங்கள். நம்பர் 2, ரெண்டாவது காரியம், மனரம்பியமாக இருக்க கற்றுக்கொள்ளுங்கள். பிலிப்பியர் 4ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். பிலிப்பியர் 4ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். எல்லாம் சேர்ந்து படிக்கலாம். என் குறைச்சலினால் நான் இப்படி சொல்லுகிறதில்லை, ஏனெனில் எந்த நிலைமையில் இருந்தாலும், எல்லாம் சொல்லுங்க, திரும்ப சொல்லுங்க,
ஒருத்தர் பாட்டு பண்ணார், எந்த நிலையில் நான் இருந்தாலும் என்னை மறக்காதவர் என் நேசர் ஒருவரே, என் இயேசு ஒருவரே. கடன்காரனாய் இருந்தேன் என்று பலர் சொன்னார்கள். என் கடன்களையே சொல்லி 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 என்னை நோகடித்தார்கள். ஆனால் எந்த நிலையில் நான் இருந்தாலும், சேர்ந்து படிங்க, நான் எந்த நிலையில் இருந்தாலும், எல்லாம் சொல்லுங்க. ஒரு விஷயம் உங்களுக்கு தெரியுமா? இந்த பூமியில் மனுஷனுடைய நிலையை இன்னொரு மனிதன் அளவிட்டு விடுவான். இது உலகம். மனுஷனுடைய நிலையை இன்னொரு மனிதன் அளவிட்டு விடுவான். இது உலகம். இது நாம் எந்த நிலையில் இருக்கிறோம் என்பதை நம்மோடு பழகிற இன்னொரு மனிதன் அளவிட்டு விடுவான். நீங்கள் பக்கத்தில் கையை பிடிச்சி சொல்லுங்கள், கவனம்னு சொல்லுங்கள். அப்படிலாம் கிடையாது. முக வாடலை வச்சே உன்னோடு இருக்கிறவங்க கண்டுபிடிச்சிருவான். உன் பேச்சை வச்சே கண்டுபிடிச்சிருவான். உன் ட்ரெஸ்ஸை வச்சே நீ போடுற பவுடரை வச்சு கண்டுபிடிச்சிருவான். நடையை வச்சு கண்டுபிடிச்சிருவான். எல்லா மனிதனும் அளவிடப்படக்கூடியவன். ஆனால் ஆவிக்குரியவன் மட்டும்தான் உலகத்தானால் ஒரு நாளும் அளவிடப்பட முடியாதவன். ஆனால் ஒரு ஆவிக்குரியவனை இன்னொரு ஆவிக்குரியவன் கண்டுபிடித்து விடுவான். இப்போ ரொம்ப கேர்ஃபுல். பைபிள் 2வது தியானத்தை கவனிங்க. முதல்ல பயம், 2வது நான் எந்த நிலையில் இருந்தாலும் மனரம்பியமாக இருக்க கற்றுக்கொண்டேன். மனரம்பியம் சொல்லுங்க பார்க்கும். கற்றுக்கொண்டேன் அப்படின்னால் என்ன அர்த்தம்? யாரோ ஒருத்தன் கோச்சிங் கொடுத்துருக்குறான். கோச்சிங் என் பயிற்சி என்ன தெரியுமா? நான் கற்றுக்கொண்டேன். என்னுடைய ஆசிரியர் எனக்கு எதை கற்றுக் கொடுத்துருக்கார் தெரியுமா? டேய், குறைச்சி வாழ்க்கை என்றால் இப்படி தான் இருக்கும், ஒரே மாதிரி இருக்காது, ஏற்றத்தாழ்வுகள் தான் இருக்கும். ஆவிக்குரிய வாழ்க்கையும் அப்படி தான், உலக வாழ்க்கையும் அப்படி தான், கணவன் வாழ்க்கையும் மனைவி வாழ்க்கையும் அப்படி தான், ஒரு நிறுவனத்தில் வேலை செஞ்சாலும் அப்படி தான், ஒரே மாதிரி இருக்க மாட்டாங்க. மக்கள் இப்படி தான் இருப்பாங்க. எத்தனை பேருக்கு நான் பேசுகிற சத்தியம் புரியுது? ஆனால் அவன் இறங்குறான் அப்படின்னு இறங்கிடக்கூடாது. புகழ்ச்சியை கண்டு தலையை தூக்காதே, இகழ்ச்சி வந்த உடனே சூழ்ந்து சுருண்டு விடாதே. ஒரு ஆர்டிக்கலை எழுதி வாசிச்சேன்னு சென்னையில், ஒரு சரியான ஒரு ஆன்மீக தலைவனுடைய பார்வை எப்படி இருக்க வேண்டும். வாழ்க்கை இப்படி தான் இருக்கும். நம்மளை நேசிக்கிறவர்கள் எப்போது நேசித்து கொண்டே இருக்க மாட்டார்கள். நம்மளை பாராட்டுகிறவர்கள் பாராட்டி கொண்டே இருக்க மாட்டார்கள். நீ நினைக்கிற மாதிரியே உங்கள் அப்பா ஒரே மாதிரி இருக்க மாட்டார். நீ எங்கள் அப்பாவே இல்லை, எங்கள் அப்பா நீ இல்லைன்னு சொன்னாலும் கூட அவர் அப்படி இருக்க முடியாது, இருக்க மாட்டார். இந்த பூமியில் நீ பார்க்குற, நம்புகிற, விசுவாசிக்கிற அத்தனை பேரும் மனிதன்தான். ஆனால் நீ ஒரு ஸ்டாண்டில் வரணும். என்ன ஸ்டாண்டு தெரியுமா? எனக்கு சூழ்நிலைகள் மாறி மாறி தான் வரும் என்றும் எனக்கு தெரியும். பக்கத்தில் கைப்பிடி சொல்லுங்க, எனக்கு சூழ்நிலை மாறி மாறி வரும் எனக்கு தெரியும். ஆனால் நான் ஒன்றை கற்று வைத்திருக்கிறேன். என்ன தெரியுமா? நான் மனரம்பியமாக இருப்பேன். கை அசைச்சி ஆமீன்னு சொல்லுங்களேன். மனரம்பியம் எல்லாம் சொல்லுங்களேன். அப்போ மனரம்பியம் என்பது மனிதனுக்கு வருமா வராதா? வரும். ஆனால் அந்த மனரம்பியத்தை கர்த்தர் தர வேண்டும். ஒரு ஆவிக்குரியவனுடைய மனரம்பியம் என்ன தெரியுமா? வேதத்தை தியானிக்கிறேன், ஜெபிக்கிறேன், காலையிலே அந்நிய பாஷையில் பேசி பசுத்தாவின் அபிஷேகத்தால் நிரம்புகிறேன், என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினால் எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு என்று அறிக்கை பண்ணுகிறேன், முடிந்ததை செய்கிறேன், முடியாவிட்டால் அமர்ந்து விடுகிறேன். இவ்வளவுதான் என் மனரம்பியம். இப்போ மக்களுடைய மைண்ட் என்ன தெரியுமா? சாதகம் வந்தால் ஒரு மாதிரி பேசுவாங்க, பாதகம் வந்தால் வேறு மாதிரி பேசுவாங்க. ஆவிக்குரிய பிள்ளைங்களுக்கு அடையாளம் அதல்ல. நான் எந்த சூழ்நிலையில் வந்தாலும் ஒரே மாதிரி இருப்பேன். அதுக்கு பேர் தான் மனரம்பியம். மனரம்பியம் என்பது ஒரு மனிதனுக்கு எப்படி வரக்கூடாது அப்படி என்றால், திருப்தி என்பதுதான் மனரம்பியம், மன நிறைவு என்பதுதான் மன நிரம்பியம். இந்த மனரம்பியம் சூழ்நிலையின் அடிப்படையில் அது வரக்கூடாது. ஏனென்றால் சூழ்நிலை என்பது அது சந்தர்ப்பவாதம், அது நிரந்தரம் இல்லாதது. இன்றைக்கி எனக்கு பர்த்டே, நீங்கள் எல்லாம் வந்து ஹாப்பி பர்த்டே பாஸ்டர், ஹாப்பி பர்த்டே பாஸ்டர், ஹாப்பி பர்த்டே பாஸ்டருங்கிறீங்க. எனக்கு எப்படி இருக்கும்? மகிழ்ச்சியாக இருக்கும். ஆளுக்கு ஒரு ட்ரெஸ் எடுத்து கொடுக்குறீங்க, எப்படி இருக்கும்?
மகிழ்ச்சியாக இருக்கும். ஆளுக்கு ஒரு சாப்பாடு கொடுக்குறீங்க, எப்படி இருக்கும்? மகிழ்ச்சியாக இருக்கும். அப்போ நீ பயங்கர பூரிப்பு எனக்கு. நாளைக்கு என்னை யார் திரும்பி பார்ப்பா? இதான் சொல்கிறேன். இன்றைக்கி எனக்கு கல்யாண நாள், பயங்கரமாக என்னை என்கரேஜ் பண்ணுறாங்க. நாளைக்கு நீ உனங்களுக்கு ஒரு மரணம் வருகிறது, எனக்கு ஒரு மரணம் வருகிறது. ஒரே நரளு கூட்டம், கச்ச 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 கச்சன்னு. நாளைக்கு என் குடும்பத்துக்கு யார் மனரம்பியம்? அத்தனை பேருமா? இந்த வேதம் மட்டும்தான், இந்த அபிஷேகம் மட்டும்தான். இதை கற்றுக் கொடுப்பது தான் தெய்வீகம். இதுதான் பவுல் சொல்லுகிறார், நீ இந்த பூமியில் சந்தர்ப்பத்தினால் வருகிற, சூழ்நிலையால் வருகிற, வாய்ப்பினால் வருகிற ஏதோ ஒன்றை பிடித்து கொண்டு மனரம்பியம் என்று சொல்லாதே. இது சூழ்நிலையின் அடிப்படையில் வருவது, சந்தர்ப்பத்தின் அடிப்படையில் வருவது. இது நிரந்தரம் இல்லாதது. உன்னை சுற்றி எத்தனை பேர் உனக்கு திருப்தி கொடுத்தாலும் அது உனக்கு நிரந்தரம் இல்லை. இன்னொன்று சொல்லட்டுமா? சூழ்நிலை நிமித்தம் திருப்தி அடைந்தவன் அதில் கட்டப்பட்டான்னு வச்சிங்களேன், அவன் அடுத்த எல்லைக்கு போயிடுவான். என்ன பண்ணுறது? இந்த கம்பெனியில் வேலை பார்த்தோம், 5000 தான் சம்பளம், இன்னொரு கம்பெனிக்கு போகலாமா பார்ப்பான். இடம் மாறிக்கிட்டே இருப்பான், மைண்டு மாறிக்கிட்டே இருக்கும். ஏன் தெரியுமா? அவன் ருசி கண்டவன். சூழ்நிலை நிமித்தம் வருகிற அந்த திருப்தி உன்னை அடுத்த எல்லைக்கு கொண்டு போகும், கடைசியில் கொண்ட பாதாளத்தில் தள்ளிவிடும். ஆட்சி மாறுமா? இயற்கை மாறுமா? மாறாதா? ஆட்சி மாறாதா? இயற்கை மாறாதா? மனிதன் மாறுவானா? மாற மாட்டானா? உறவுகள் மாறாதா? அத்தனையும் மாறினாலும் வானத்தையும் பூமியும் படைத்த என் தேவனாகிய கர்த்தருடைய வார்த்தை மாறாது. நான் விசுவாசிக்கிறவர் இன்னார் என்று அறிந்திருக்கிறேன், ஆகவே என் கர்த்தரை நான் விசுவாசிக்கிறேன், ஆகவே பேசுகிறேன். இதான் பவுல். அப்ப திருப்தி என்பது என்ன? நேற்று என்னோடு ரொம்ப அந்யோன்யமாக இருந்த எங்கெங்க இருக்கீங்க, வாங்க சாப்பிடலையான்னு கூப்பிட்ட மனைவி இன்னைக்கு அப்படி சாப்பிட்டு போயிட்டே இருக்கிறான். அன்னைக்கு இருக்கிற அப்போதான் நமக்கு அம்மாவுடைய நினைப்பு நமக்கு ஞாபகத்துக்கு வருது. அப்போதான் அம்மா ஞாபகத்துக்கு வருது. நாங்கள்லாம் எங்கேயாச்சும் வெளியூர் போயிட்டு இப்படி வருவோம். அம்மா என்ன செய்வாங்கன்னா, இப்போல்லாம் சுட தோசையை போடுறாங்களா? அப்போ அப்படி கிடையாது. மொத்தமாக மாவாட்டி பெரிய பானை நிறைய வச்சு மொத்தமாக தோசையை சுட்டு அடுக்குவாங்க உயரம். இதெல்லாம் நினச்சி இப்போ நான் பார்க்குறேன். அந்த சூழ்நிலை வரக்குள்ள அப்பாவுக்கு 5 கொடுப்பாங்க, பெரியவனுக்கு 4 கொடுப்பாங்க, நல்லவனுக்கு 3 கொடுப்பாங்க, சின்னவனுக்கு 2 கொடுப்பாங்க. ஒரு பானை சட்டி நிறையா சட்னி வைப்பாங்க. இந்த சட்னியை தூக்கி ஊற்றுனாங்கன்னா தோசைலாம் ஈரமாகி சாப்பிடுவாங்க. என்ன கவனிங்க, எல்லாம் மாறும். இப்போ நமக்கு எங்கே ஞாபகம் வருதுன்னா, 50 ஆண்டுகளுக்கு முன்பாக அம்மா சுட்ட தோசையும் அந்த சட்னி இப்போ தான் ஞாபகத்துக்கு வருது. ஆமீன் சொல்லுங்களேன். ஆனால் இன்றும் மனரம்பியமாக இருக்கிறோம். ஏனென்றால் காட்சி மாறும், சூழ்நிலை மாறும், மனிதர்கள் மாறுவார்கள், மக்கள் மாறுவார்கள். நேற்று ஏழை, இன்னைக்கு கோடீஸ்வரன். இது எங்கே போய் முடியும் என்று தெரியாது. இந்த மாற்றத்தை எல்லாம் கொடுக்கிறவர் தேவன். அதனால தான் பைபிளில் பவுல் சொல்கிறாரு, ஐயா அந்த காலத்திலேயே பெரிய படிப்பு படித்தவன் நான், அந்த காலத்தில் உயர்ந்த ஜாதிக்காரன் நான், அந்த காலத்தில் 99 கோடிக்கு சொந்தக்காரன் நான், கர்த்தருடைய ஊழியத்தின் நிமித்தம் அத்தனையும் விட்டேன், ஆனாலும் நான் இப்பொழுது மனரம்பியமாக இருக்கிறேன். எப்படிடா அப்படின்னா, மனரம்பியமாக இருக்க நான் போதிக்கப்பட்டேன். அவர் சொல்கிறார், வசனம் அப்படி தான் இருக்குது. என் குறைச்சலினால் இப்படி சொல்லவில்லை, நான் எந்த நிலையில் இருந்தாலும் மனரம்பியமாக இருக்க கற்றுக் கொடுத்தேன். அப்போ கற்றுக் கொடுத்தேன் என்றால் உனக்கு கற்றுக் கொடுத்தவன் யார்? இதான சூத்திரம். அப்போ பவுல் சொல்றார், கற்றுக்கொண்டேன் என்றால் உனக்கு கற்றுக் கொடுத்தவன் யார்? பைபிளை திறந்து 1 கொரிந்தியர் புத்தகம் 11:1 நான் கிறிஸ்துவை பின்பற்றுவது போல நீங்கள் என்னை பின்பற்றுங்கள். எல்லாம் சேர்ந்து சொல்லுங்க பார்க்கலாம். அப்போ பவுல் எங்க கற்றுக்கொண்டார்? இப்படி நீ வாழ கற்றுக் கொடுத்த. சேர்ந்து படிங்க. நான் கிறிஸ்துவை பின்பற்றுவது போல, திரும்ப எல்லாம் சொல்லுங்க. ஏண்டா பவுல், பணம் போயிடுச்சு,
இவ்வளோ பெரிய படிப்பாளி, இவ்வளோ பெரிய உழைப்பாளி, நீ சொல்கிற நான் மனரம்பியமாக இருக்கிறேங்கிற எப்படிரா அப்படின்னா, அப்போ உனக்கு அந்த மனரம்பியம் வேணுமா? நான் கிறிஸ்துவை பின்பற்றேன். முடியாங்க, 2 பேர் வாங்க, முன்னாடி வாங்க, சீக்கிரம் வாங்க, சீக்கிரம் வாங்க, வாங்க சீக்கிரம், முடியா, வேகமாக முடியா, அப்படியே நெல்லு. இவர் தான் கிறிஸ்து, இப்படி வாங்க. இவரை பின்பற்றுறாரு. அவர் தோலை பிடிச்சிங்க, நான் இவர் தோலை பிடிச்சிக்கிட்டேன். இவர் பின்பற்றுறதுனால இவரை மாதிரியே இவர் மாறிடுறாரு. இவரை நான் பின்பற்றுறதுனால இவரை மாதிரி நான் மாறிடுறேன். எத்தனை பேர் என்னை பின்பற்றினாலும் ஒருத்தர் இழுத்துக்கிட்டு போகிறாரு. யார் அவர்? கிறிஸ்து. இன்ஜின் அவர் தான், இன்ஜின் அவர் தான். என்னை பின்பற்று, ஆமீன் சொல்லுங்களேன். இவரை பின்பற்றதுனால கற்றுக்கொண்டேன் பவுல் சொல்லக்கூட. எங்கே இவர் கற்றிருப்பார் இதை, இந்த லாஜிக்கலை எங்கே கற்றிருப்பார், இந்த சைக்காலஜிகளை எங்கே கற்றிருப்பார், இந்த உளவியலை எங்கே கற்றிருப்பார், இந்த ஆய்வை, இந்த ஆராய்ச்சியை? அப்படின்னா இவர் பின்பற்றுகிறார், இவர் பின்பற்றுகிறார். இன்னைக்கு கோடான கோடி மக்கள் மனரம்பியமாய் வாழுகிறார்கள் என்றால் அத்தனை பேருக்கும் ஒரு இன்ஜின் இருக்கிறது, அவர்தான் கிறிஸ்து. நல்ல கையை தட்டி கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் சொல்லுங்க. இப்போ உட்காந்துருங்க. இப்போ நீ யாரை பின்பற்றியோ அதில் தான் உன் மனரம்பியம் இருக்கு, ஆமீன் சொல்லுங்களேன். இப்போ ஏன் கவலை வருது? நீ ஒரு குழப்பவாதியோட பழகி பாருங்களேன், உன்னை குழப்பிக்கிட்டே இருப்பான். ஒரு பைந்தாங்குள்ள பழகி பாருங்களேன், உன்னை பயமுத்திக்கிட்டே இருப்பான். ஒரு வீணா போனவனோட பழகி பாருங்களேன், உன்னை வீணாகிக்கிட்டே இருப்பான். ஒரு தவறான ஆக்டிவிட்டிஸ் உள்ள ஆளோட பழகி பாருங்களேன், உன்னை தவறாக ஹேண்டில் பண்ணிக்கிட்டே இருப்பான். ஆனால் பவுல் சொல்லுகிறார், நான் மனரம்பியமாக இருக்க கற்றுக்கொண்டேன். நீ எங்கே கற்றுக்கொண்டாய்? நான் கிறிஸ்துவை பின்பற்றுவது போல நீங்களும் என்னை பின்பற்றுங்கள். கையை அசைச்சு ஒரு அல்லேலூயா. அப்போ பின்பற்றுகிற நபர் முக்கியமா இல்லையா? வாழ்க்கை விளையாட்டு இல்லையா? வாழைமரம் இல்லை, சீவ வர. ஒரு முறை தான் பிறக்கிறோம், ஒரு முறை தான் வாழுகிறோம், ஒரு முறை மரிக்க போகிறோம், ஒரு முறை நியாய தீர்ப்படைய போகிறோம். எல்லாம் ஒரு முறை. அடுத்த ஜென்மத்தில் சொல்வது உலகம். பைபிள் சொல்லுகிறது ஒரு முறை பிறந்து, எல்லாம் சொல்லுங்க, ஒரு முறை பிறந்து, ஒரு முறை வாழ்ந்து, ஒரு முறை மரித்து, ஒரு முறை நியாய தீர்ப்படைய வேண்டும். இதுதான் பைபிள், இதுதான் பைபிள். அப்படி யாரை ஃபாலோ பண்ணுறன்னா ஒவ்வொரு நொடியும் உனக்கு முக்கியம், ஒவ்வொரு நாளும் உனக்கு முக்கியம். சங்கீதக்காரன் தாவீது சொல்லுவான், நீதிமான் என்னை தயவாய் கொட்டட்டுமே. தலையில் டெய்லி ஒரு கொட்டு வைக்க எனக்கு ஒரு ஆள் வேணும். தலையில் எனக்கு டெய்லி கொட்டு வைக்க எனக்கு ஒரு ஆள் வேணும். உன் தலையில் கொட்டு வைக்க உனக்கு ஒரு லீடர் இருக்கிறான்னா நீ பாக்கியசாலி. உன்னை கண்டிக்க, உன்னை எச்சரிக்க, உன்னை கண்ட்ரோல் பண்ண, நீ போகிற வழி தவறு என்று சொல்ல ஒரு கணவனோ, ஒரு மனைவியோ, இல்லாவிட்டால் ஒரு தகப்பனோ, ஒரு தாயோ, ஒரு போதகரோ, ஒரு வேதமோ, ஒரு உணர்வோ, ஒரு அபிஷேகமோ, ஒரு தீர்க்கதரிசியோ ஏதோ ஒரு இடத்தில் உன்னை கொட்டி சரி பண்ணுகிறான் என்றால் நான் பாக்கியவான். எனக்கு அதெல்லாம் பிடிக்காதுங்க, நான் அப்பெல்லாம் பழகலைங்கன்னா அதுக்கு ஒரு வசனம் இருக்குது, நான் இப்போ சொல்லலை. பிரசங்கி புஸ்தகத்தில் இருக்குது, தடை கட்டப்படாத பாம்பு. அது பைபிளில் பிரசங்க படித்து பாருங்க. தடை கட்டப்படாத பாம்பு கடிக்குமே, அவன் கண்டவனை கடிச்சுக்கிட்டே இருப்பான். ஏன் சொல்லு? அவனை அடிக்க ஆள் இல்லை, அவனை கரெக்ட் பண்ண ஆள் இல்லை, அவனை கண்ட்ரோல் பண்ண ஆள் இல்லை. ஒவ்வொருத்தராக கடிச்சுக்கிட்டே வருவான், கடிச்சுக்கிட்டே வருவான், அவன் பழகிடுவான். அவன் தான் தடை கட்டப்படாத பாம்பு. வசனம் இருக்கு, தடை கட்டப்படாத பாம்பு அது கடிக்கும், ஒரு நாள் அடிபட்டு சாகும், தூக்கி ரோட்டில் போட்டுருவான், அப்படி காஞ்சி கருவாடாக கிடக்கும். ஆனால் நீங்களும் நானும் அப்படி இருக்கக்கூடாது என்பதற்காக தான் 2 பக்கமும் கர்த்தர் பைபிள் எழுதியிருக்கிறாரு. நான் மனரம்பியமாக இருக்கிறேன், நான் கிறிஸ்துவை பின்பற்றுகிறேன், நீங்களும் என்னை பின்பற்றுங்கள். பக்கத்தில் கையை பிடிச்சி கிறிஸ்துவை பின்பற்று. உன்னை ஒருவன் கொட்டுவதற்கு அனுமதி, ஒருவன் உன்னை கண்டிக்க அனுமதி, ஒருவன் உன்னை கட்டுப்படுத்த அனுமதி. ஆமீன் சொல்லுங்களேன். பைபிளில் ஒரு வசனம் இருக்குது, அதை நான் டைப்பிங் கொடுக்கல. பிலிப்பியர் 4ஆம் அதிகாரம், உண்மை உள்ளவைகள் எவைகளோ, ஒழுக்கம் உள்ளவைகள் எவைகளோ வசனம் இருக்கும் தம்பி.
சீக்கிரம் பார்ப்போம். பிலிப்பியர் 4ஆம் அதிகாரம் 8ஆம் வசனமான்னு பாரு. 8ஆம் வசனம். உண்மை உள்ளவைகள் எவைகளோ, ஒழுக்கமுள்ளவைகள் எவைகளோ, நீதி உள்ளவைகள் எவைகளோ, கற்புள்ளவைகள் எவைகளோ, அன்புள்ளவைகள் எவைகளோ, நற்கீர்த்தி உள்ளவைகள் எவைகளோ, புண்ணியம் எதுவோ, புகழ் எதுவோ, அவைகளையே சிந்தித்து கொண்டிருங்கள். புகழ், வா மகளே பியூலா, இங்கே புகழ்னு எழுது. புகழ் எதுவோ, புகழ்னு எழுந்த புகழ், புகழ் எதுவோ அதையே சிந்தித்து கொண்டுங்கள். புகழ் எல்லாம் சொல்லுங்க பார்க்கும். புகழ்ச்சியை விரும்பாத ஆள் யாராவது இங்கே இருக்கிறாங்களா? இந்த உலகத்திலேயே புகழ்ச்சியை இவர் விரும்பவே மாட்டாருங்கன்னு ஒருத்தர் சொல்லுங்க பார்ப்போம். நம்முடைய பிதாவே விரும்ப மாட்டார். அவருக்கு ஆராதிக்கணும். ஆண்டவரே நீ நல்லவர், வல்லவர், பெரியவர் சொன்னால் தான் அவரே நம்மளை ஆசீர்வதிக்கிறார். ஏன்ட்டா அவருடைய சாயல் தான் நம்ம. இன்னும் எனக்கு புகழே பிடிக்காதுங்க அப்படி யாராவது ஒருத்தர் இருக்காங்களான்னு பார்த்தீங்கன்னா, கடவுளே அப்படி இல்லை. நம்முடைய கர்த்தரே புகழ்ச்சியை விரும்புகிறார். அதான் நம்ம 1 மணி நேரம் கர்த்தரை ஆராதிக்கிறோம். புகழ் எதுவோ அவைகளையே சிந்தித்து கொண்டிருங்கள். இப்போ புகழ் எனக்கு வேண்டான்னு யாராவது சொல்ல முடியுமா? புகழணும். என்னை எனக்கு மேலே ஒரு தலைவர்கள் என்னை புகழணும். எனக்கு மேலே இருக்கிறவங்க என்னை புகழணும். எங்கள் அண்ணன் என்னை புகழணும். புகழும் பொழுது நரம்பெல்லாம் புடைக்கும், முகம்லாம் அப்படியே பளபளன்னு இருக்கும். புகழும்போது நமக்கு ஒரே மகிழ்ச்சியாக இருக்கும். இப்போ புகழணும் அப்படின்னா என்ன செய்யணும் அப்படின்னா, இதுதான் பைபிள் கற்றுக் கொடுக்குது. இப்போ எனக்கு புகழ்ச்சி வேணும். நான் வேலை செய்கிற கம்பெனியில் என்னை எல்லோரும் புகழணும். என்னுடைய துறையில் எல்லோரும் என்னை புகழணும். என்னுடைய வீட்டில் எல்லோரும் என்னை புகழணும். அப்படின்னா எப்போது நம்ம புகழ்வாங்க? பணம் இருந்தாவா? முன்னாடியே சொன்னேன், அது இல்லை. படிப்பு இருந்தாவா? அதல்ல. இல்லை வேறு அழகாக இருந்தாவா? அதுவும் இல்லை. எப்போ தெரியுமா நமக்கு புகழ்னு ஒன்று வரும்? நீங்கள் பைபிளை பார்த்தீங்கன்னா 2 தீமோத்தேயு புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 13ல், நாம் உண்மை இல்லாதவர்களாக இருந்தாலும், எல்லாம் சேர்ந்து படிங்க, அவர் உண்மை உள்ளவராய் இருக்கிறார், அவர் தம்மை தாம் மறுதலிக்க மாட்டார். புகழ் வேண்டும் என்றால் ஒரு மனிதனுக்கு ஒரு ஸ்டாண்டர்டு ஸ்பிரிட் வேணும். இதுதான் பவுல் கற்றுக் கொடுக்குற விஷயம். உண்மை உள்ளவைகள் எவைகளோ, ஒழுக்கம் உள்ளவைகள் எவைகளோன்னு லைன் வரக்குள்ள புண்ணியம் எதுவோ, புகழ் எதுவோ. அப்போ புகழினுடைய உச்சபட்சம் எது தெரியுமா? உனக்குள்ளே இருக்கிற ஸ்டாண்டர்டு ஸ்பிரிட். அதை ஜீசஸ்கிட்ட பவுல் கற்றுக்கிட்டாரு. அதான் சொன்ன அந்த இன்ஜின் இருக்க, நம்மளை இழுத்து போகிற இன்ஜினு நம்ம உண்மை இல்லாதவர்களாக தான். ஆனால் ஜீசஸ் உண்மை உள்ளவர். நான் என் இயேசுவுக்கு உண்மை இல்லாமல் இருந்தாலும் என் இயேசு உண்மையில் பிசகாதவர். அதுக்கு உதாரணம் தான் ஒரு கெட்ட குமாரன் சம்பவம் இருக்குது. லூக்கா 15 அதிகாரத்தில் ஒரு அப்பாவுக்கு 2 பிள்ளை படிச்சிருக்கோமா? நம்ம ஒருத்தன் ஓடிட்டான், பணத்தை செலவழிச்சிட்டான், அப்பாவை அசிங்கப்படுத்திட்டான், அப்பாவை அவமானப்படுத்திட்டான். ஆனால் திரும்ப வந்தான், அப்படியே அப்பா ஏற்றுக்கொண்டார். ஏன் தெரியுமா? அவர் தான் நம்ம அப்பா. ஆமேன்னு சொல்லுங்களேன். எனக்கு ஒரு விஷயம் தெரியும், என் இயேசுவுக்கு நான் உண்மையாக இல்லை, ஆனால் என் இயேசு எனக்கு உண்மையாக இருக்கிறார். இப்போ யாருக்கிட்ட இந்த கேரக்டர் கரெக்டாக இருக்குதோ, ஏன்டா இந்த உலகத்தில் உண்மை அல்ல, இந்த உலகத்தில் ஒரு 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 யதார்த்தம் அல்ல. உலகம் மாற்றத்திற்குரியது. உலகம் மாறும், மக்கள் மாறுவார்கள். ஆனால் நீ கிறிஸ்தவன், கிறிஸ்துவை உடையவள் என்கின்ற அந்த ஸ்டாண்டில் நீ நின்றுட்டினா உன் நிறுவனம் உன்னை பார்க்கும், உன்னை பார்க்கிறவன் பார்ப்பான். ஆமேன்னு சொல்லுங்களேன். ஊரில் சொல்லுவாங்கள்ல, ஊசி இடம் கொடுக்காம ஒன்றும் நுழையுமான்னு. இந்த உலகம் வஞ்சிக்கும். அப்போது ஜீசஸை பற்றி படித்து பாருங்கள். நாம் உண்மை இல்லாதவர்களாக இருந்தாலும் அவர் உண்மை உள்ளவராக இருக்கிறாரே. அந்த ஸ்டாண்டு தான், அந்த ஸ்டாண்டை கற்றுக்கொண்ட பவுல் சொல்கிறாரு, ஒரு வார்த்தை சொல்கிறாரு, நான் மனரம்பியமாக இருக்க கற்றுக்கொண்டேன். எங்கே கற்றுக்கொண்டேன்? என் கிறிஸ்துவை நான் பின்பற்றினேன், கற்றுக்கொண்டேன். ஐயா, எனக்கு உங்களை கவனிங்க, எனக்கு உயிர் நண்பர்கள்லாம் உண்டு, என்னை அதிகம் நேசிக்கிற நண்பர்கள் உண்டு. ஆனாலும் அந்த ஸ்டாண்டு மாறாது இன்னும், அந்த ஸ்டாண்டு மாறாது இன்னும். ஸ்டாண்டு மாறக்கூடாது. 2 கையும் உயர்த்தி ஆமேன்னு சொல்லலாமா?
அப்படியே கண்ணை மூடி ஒரு ஜெபம். ஆண்டவரே, நான் மனரம்பியமாக இருக்க கற்றுக்கொண்டேன். எல்லாம் சொல்லுங்க, நான் மனரம்பியமாக இருக்க கற்றுக்கொண்டேன். எனக்கு என்ன குறைச்ச? எனக்கு ஒரு உத்தியோகம் இருக்குப்பா, எனக்கு ஒரு படிப்பு இருக்குப்பா, எனக்கு ஒரு ஃபேமிலி இருக்குப்பா, எனக்குன்னு ஒரு அறிவு இருக்குப்பா, எனக்குன்னு ஒரு பர்சனாலிட்டி இருக்குப்பா, எனக்குன்னு ஒரு பேக்ரவுண்ட் இருக்குப்பா, என்னை நம்பி அப்பா அம்மா இருக்காங்கப்பா, குடும்பம் இருக்கு எனக்கு. நான் ஒன்றும் தனி நபர் அல்ல, என்னை யாரும் ஃபாலோ பண்ணுங்கிற அவசியம் இல்லை. தேங்க்யூ ஜீசஸ்னே, நீர் நல்லவர், சர்வ வல்லவர், உமை போல் வேறு தெய்வம் இல்லை. நீர் நல்லவர், உமை போல் வேறு தெய்வம் இல்லை. இயேசுவின் நாமத்தில் ஆமென். நான் உங்ககிட்ட கேட்குறதெல்லாம், நீங்கள் ஒரு ஊரில் குடியிருக்கீங்க, உங்கள் ஊரே ஸ்டாண்டு மாதிரி இருக்கும். ஆனால் உங்கள் ஸ்டாண்டை நீங்கள் கரெக்டாக வச்சுக்கணும். அப்போ தான் இந்த புகழ் உங்களை தேடி வரும். எத்தனை பேர் ஆமாங்கிறீங்க? நான் ஒரு ஸ்டாண்ட் எடுத்த எங்கள் சமுதாயத்துக்குள்ள, அந்த ஸ்டாண்டு தான் இங்கே கொண்டு வந்து நிறுத்தியது. திருச்சபையே, புகழ் எங்கே வரும் தெரியுமா? புகழ் உனக்கு வேணும் தானே? புகழே வேண்டாமா? புகழ் வேணும். கர்த்தர் கொண்டு வருவார், சூழ்நிலையை மாற்றுவார். உன் ஜெப எண்ணெய்க்கு ஒரு மரியாதை இருக்கும். நீ கை வச்சு ஜெபிக்கணுங்கிற சூழ்நிலை ஏற்படும். உன்னை கூப்பிட்டு தான் விளக்கு ஏற்றணுங்கிற நிலை ஏற்படும். நீ வந்து தான் கல் எடுத்து வைக்கணுங்கிற நிலைமை ஏற்படும். நீ ஜெபிச்சு தான் பொண்ணை கிளப்பணுங்கிற நிலைமை ஏற்படும். ஒரே காரியம்தான், எதிராளி, ஊர், உலகம் கூட இருக்கிறவன் உண்மை இல்லாமல் இருந்தாலும் நீ உண்மையை நிலைநாட்டு. எத்தனை பேர் என்னோட ஆமாங்கிறீங்க? இது உனக்கு தானாக வரும். நீ யாரையும் மாற்ற நீ பிரயாசப்படாது, எவனும் மாற மாட்டான் உனக்காக. ஆனால் ஜீசஸ் விட்டுட்டு எல்லாரும் மாறினா, ஆனால் ஜீசஸ் மாறல. அதனால தான் இன்றைக்கும் ஜீசஸுக்கு அந்த புகழ் இருக்குது. இப்போ நம்ம என்ன நினைக்கிறோம்? மூளையை யூஸ் பண்ணி, வாயை யூஸ் பண்ணி அவரை நம்ம பக்கம் மாற்றிடலாம்னு நினைக்கிறோம். அந்த பருப்பெல்லாம் பைபிளில் வேகாது. பைபிள் எந்த பருப்பு வேகும்னா, நீ உன் ஸ்டாண்டில் கரெக்டாக இருந்தீன்னா உன்னை சுற்றி சுற்றி ஒரு கூட்டம் வரும், கையை அசைச்சி. இதான் புகழ். ஹல்லேலூயா. மூன்றாவது ஒரு தாட்டை சொல்லி செய்தியை முடிச்சிடறேன். 106ஆம் சங்கீதம் வேகமாக 7ஆம் வசனம். 106ஆம் சங்கீதம் 7ஆம் வசனம் ஒரு அருமையான மெடிடேஷன். நான் உங்களுடைய தகப்பனாக இருந்து தகப்பன இருதயத்தோடு பிள்ளைகளுக்கு போதிக்கிறேன். நான் நம்புகிறேன் இந்த செய்தி உங்களை தலைகீழாக மாற்றும். எத்தனை பேர் ஆமாங்கிறீங்க? இப்போ 7ஆம் வசனத்தை எல்லாம் சேர்ந்து படிக்கலாம். 106ஆம் சங்கீதம் 7ஆம் வசனம். இப்போ எல்லாம் சேர்ந்து, எங்கள் பிதாக்கள் எகிப்திலே உம்முடைய அதிசயங்களை உணராமலும், எங்கள் பிதாக்கள் எகிப்திலே உம்முடைய அதிசயங்களை உணராமலும் உம்முடைய கிருபைகளின் திரட்சியை நினையாமலும் சிவந்த சமுத்திரத்தின் ஓரத்திலே கலகம் பண்ணினார்கள். இங்கே பாருங்கள், இந்த வார்த்தை அப்படி டைம் படிக்கலாமா? எங்கள் பிதாக்கள் எகிப்திலே உம்முடைய அதிசயங்களை உணராமல். ஒன்று என்ன போயிடுச்சு அவங்களுக்கு? என்ன போயிடுச்சு அவங்களுக்கு? எகிப்துங்கிறது என்ன தெரியுமா? அடிமைத்தனம். ஒரு வியாதிக்கு, ஒரு வேதனைக்கு, ஒரு கஷ்டத்துக்கு, ஒரு மன்னன் கையில் மாட்டிக்கிட்டாங்க, அடிமைத்தனத்தில் கடந்தாங்க. ஆனால் ஆண்டவர் இறங்கி அந்த ஜனங்களை மீட்டெடுக்கப்பட்ட பாடு. நீங்கள் யாத்திராகமம் புஸ்தகம் 1ஆம் அதிகாரத்தை படித்து பாருங்கள். ஒருவனை மீட்டெடுக்க பார்வோன் ராஜா குடும்பத்தையே கொலை பண்ணார். அப்போ எவ்வளோ அன்பு அந்த ஜனங்கள் மேலே அவருக்கு. வர வழியில் செங்கடலில் பிளந்து ஜனங்களை கர்த்தர் கொண்டு வந்தார். வனாந்தரத்தில் காடை கேட்பாங்க, கொடுப்பார். தண்ணீரை கேட்பாங்க, கொடுப்பார். என்னென்ன கேட்டாரோ அத்தனையும் கர்த்தர் கொடுத்து கொண்டே இருந்தார். கேட்கறதெல்லாம் கொடுக்கிறார் ஆண்டவர். யாத்திராகமத்தை படித்து பார்க்க, எதை கேட்டாலும் கொடுத்தார் ஆண்டவர். பைபிளை பாருங்கள், தயவு செய்து யாத்திராகம புஸ்தகத்தை படித்து பாருங்கள். ஜனங்கள் கேட்கிற அத்தனையும் கர்த்தர் கொடுத்துக்கிட்டே வந்தார். ஆனால் பைபிள் எப்படி எழுதியிருக்கு தெரியுமா? அந்த ஜனங்கள் உணராமல் போனார்கள்.
அதான் சொல்கிறோம், நம்ம உண்மையாக இல்லை, கர்த்தர் உண்மையாக இருந்தார். அவர்கள் உணராமல் போய், அடுத்த வரி போட்டிருக்கு, மறந்தார்கள். அப்படிதானே போட்டிருக்காங்க பாருங்கள். அதிசயங்களை உணராமலும் அவருடைய கிருபைகளின் திரட்சியை நினையாமலும். நினைக்கல, ஞாபகம் போய் வரல. ஒரு மனுஷன் உணர்வை இழந்துட்டான்னா அடுத்தது ஞாபகம் மாதிரி அவனுக்கு வந்துடும். எத்தனை பேருக்கு விஷயம் புரியுது? பைபிள் அப்படி தான் போட்டிருக்கு. முதல்ல உணர்வு முக்கியம். ஆமீன் சொல்லுங்களேன். உணர்வு முக்கியம். லூக்கா புஸ்தகம் 8ஆம் அதிகாரத்தில் என்ன கவனிங்க. போன வாரம் தியானித்தோம். கல்லறையில் கட்டி கிடந்த ஒரு கொடிய பிசாசு பிடித்த ஒருவனை யாருமே கண்டுக்கலை. அப்பா, அம்மா, குடும்பம், மனைவி, பிள்ளைங்க எல்லாம் விட்டுட்டாங்க. அவன் கல்லால் உடம்பை கிரிக்குவான், சங்கிலியால் கட்டி போட்டு வச்சுருந்தாங்க. ஜீசஸ் அந்த வழியாக வந்து அவன் விடுதலை ஆக்கிட்டார். ஆக்கின உடனே அவனுக்கு உணர்வு வந்துச்சு. ஜீசஸ், நான் உங்களோட வரேன்ப்பான்னா. உங்களோட வரேன்ப்பா. அவர் சொன்னார், நீ என் கூட வர வேண்டாம், நான் உனக்கு செஞ்ச நன்மையை போய் உலகத்துக்கு எடுத்து சொல்லு, உன் ஊரில் போய் சொல்லுன்னாரு. அவன் அப்படியே செஞ்சான். அதான் உணர்வு. ஆமேன்னு சொல்லுங்களேன். 10 குஷ்டரோகிகள் இயேசுகிட்ட வந்து முழங்கால் படியிட்டு, போதகரே, ரபி, என்னை சுகமாக்குன்னு கேட்டான். 9 பேர் ஓடிட்டான், திரும்பியே வரல. ஆனால் ஒருவன் மட்டும் உணர்வோடு திரும்பி வந்தான். பைபிளில் போட்டிருக்கு. அன்னாள் மலடி, நான் பண்ணுறது பிரசங்கம் இல்லை, கடவுளுடைய இருதயத்தை புரிஞ்சுங்க. நல்ல ஜெபம் பண்ணால் டெவலப் ஆகலான்னு யாராச்சும் சொன்னால் நம்பாத. நல்லா பைபிள் படித்தா டெவலப் ஆகலான்னு யாராவது சொன்னால் நம்பாத. எப்போ உனக்கு ஒரு ஃப்ரீடம் கிடைக்கிறதோ அப்போ தான் நீ நல்லா இருக்கலாம், ஷைன் பண்ணலாம். வாழ்க்கையில் ஃப்ரீடம்ங்கிறது ரொம்ப முக்கியம். அப்போ ஃப்ரீடத்தை கர்த்தர் யாருக்கு கொடுப்பார் தெரியுமா? உணர்வுள்ள இருதயம் உள்ளவர்களுக்கு தான் கர்த்தர் கொடுப்பார். பேசுகிறவனுக்கல்ல. பேச்சாளர்களுக்கு என்ன பஞ்சம்? உணர்வாளர்கள் தான் கம்மி. ஏன்டா பைபிளில், ரோமர் புஸ்தகத்தில் பைபிளில் ஆண்டவர் சொல்கிறாரு, தேவனை தேடுகிற உணர்வுள்ள இருதயம் உள்ளவர்கள் உண்டோ என்று பார்க்க கர்த்தர் மேலேந்து மனுபுத்திரனை கண்ணோக்கி பார்க்கிறார். முதல்ல ஜனங்க எதை மிஸ் பண்ணாங்க தெரியுமா? உணர்வை மிஸ் பண்ணாங்க. 2வது தேவனை மறந்தாங்க. 3வது அந்த கரை ஓரமாக அமர்ந்து ஆண்டவர்கிட்ட என்ன செஞ்சாங்களாம்? கலகம் பண்ணாங்க. இப்போ ஒன்று ஒன்றா பார்க்கணும். உணர்வும் போயிடுச்சு, இருதயம் மறந்துடுச்சு, கலகம் தானாகவே வந்துடுச்சு. பைபிளில் பாருங்கள். இப்போ கர்த்தருக்கு எவ்வளோ வேதனை இருக்கும் பாருங்கள். எங்கள் பிதாக்கள் எகிப்திலே உம்முடைய அதிசயங்களை உணராமல் உம்முடைய கிருபைகளின் சிற்றையை நினையாமலும் போய் சிவந்த சமுத்திரத்தின் ஓரத்திலே கலகம் பண்ணினார்கள். கர்த்தருக்கு எப்படி இருக்கும்? என்னை மறந்துட்டல்ல. உணர்வு போயிடுச்சுன்னா மறதி வரும். மறதி வந்துடுச்சுன்னா கலகம் வரும். ஆமேன்னு சொல்லுங்களேன். இப்போ நம்ம கலகக்காரங்களாக மாறணுமா, உணர்வு உள்ளவர்களாக மாறணுமா? இப்போ உணர்வு போயிடுச்சுன்னா மறதி வந்து மறக்கக்கூடாதுங்க, மறக்கக்கூடாது. இந்த தரை எப்படி போடப்பட்டது, இந்த ஃபேன் எப்படி போடப்பட்டது, இந்த வளாகம் எப்படி வந்தது, இன்னைக்கு பாஸ்டர் ஆரோக்கியமாக இருக்கிறார், எப்படி இருக்கிறார், இதுக்கு அஸ்திவாரம் என்ன, அடித்தளம் என்ன? இந்த சபையில் இந்த ஜனங்களுடைய ஒவ்வொரு கண்ணீர், ஒவ்வொரு ஜெபம், ஒவ்வொரு காணிக்கை, ஒவ்வொரு தசம பாகம், கொடுத்த ஒவ்வொரு கப்பு டீ, நீங்கள் கொடுத்த ஒவ்வொரு பிளேட்டு சாப்பாடு என்னையும் என் குடும்பத்தையும் வளர்த்தெடுத்திருக்கிறது. இந்த உணர்வை நம்ம இழந்துட்டோம் அப்படின்னா, அன்னாள் மலடி, வேதனை மேலே வேதனை, தாங்கள வேதனை, ஆண்டவர்கிட்ட போய் அழுவுறா. அந்த ஊழியக்காரன் முட்டாள் ஊழியக்காரன், என்னடி குடிகாரி மாதிரி வந்து அழுகுறாங்கிறான். இது எப்படி? அதோட கொடுமை இல்லது. இவன் புரிஞ்சுக்குவான்னு பார்த்தா, இல்லையா நீ என்னை அப்படி பேசாத, நான் மனக்லேசம் உள்ள பெண், நான் அழுவேன் உங்கள் சமூகத்தில். என்ன வேணும்? எனக்கு ஒரு குழந்தை வேணும். எனக்காக வேண்டாம், நான் மலடிங்கிற பேர் எனக்கு இருக்கக்கூடாது. உடனே கர்த்தர் ஜெபத்தை கேட்டு ஒரு பிள்ளையை கொடுத்தார். அவள் பொருத்தனை பண்ணுனா, ஒரு பிள்ளையை எனக்கு கர்த்தர் கொடுத்துட்டார்னா அதை உமக்கே நான் கொடுத்துட்றேன் ஆண்டவரே அப்படின்னு.
உடனே ஆண்டவர் அவள் செய்வாளா செய்ய மாட்டாளான்னு பார்ப்பதற்காக ஒரு குழந்தையை கொடுத்தார். அதை அப்படியே கொண்டு போய் தேவ சமூகத்தில் விட்டுட்டார், கொடுத்துட்டா. அந்த உணர்வை, அந்த உண்மையை பரலோகத்தில் இருக்கிற பிதா பார்த்து அதுக்கப்புறம் அவளுக்கு 7 பிள்ளையை கொடுத்தார். அவள் ஒரு பிள்ளை தானே கேட்டா, ஆனால் கர்த்தர் கொடுத்தது 7 கேட்கல. எப்படி 7 தானாக கொடுத்தார் அவர்? அந்த 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 உணர்வு. ஜெபம் பண்ணால் கர்த்தர் கேட்க மாட்டார். உணர்வு கட்ட ஜாதிக்கு ஜெபம் எதுக்கு? உனக்கு உணர்வே இல்லை. அந்த வார்த்தையை படிங்க. அதிசயங்களை உணராமலும் கிருபைகளையும் திரட்சியை நினையாமலும் போய் சிவந்த சமுத்திரத்தின் ஓரத்திலே கலகம் பண்ணினார்கள். ஒருத்தன் கலகம் பண்ணிக்கிட்டே இருக்கிறான்னா அவனுக்கு உணர்வு போயிடுச்சுன்னு அர்த்தம். கலகம். இப்போ எத்தனை பேருக்கு உணர்வு முக்கியம்னு நினைக்கிறீங்க? அந்த குஷ்டரோகிகள் ஒருத்தன் திரும்பி வந்தான். அந்த அந்த பேய் பிடிச்சவன் கர்த்தருக்கு உண்மையாக நின்னான். உணர்வுகளை குறித்து பைபிளில் பக்கம் பக்கமாக எழுதியிருக்கு. நான் சொல்கிறேன், நீங்கள் 5 ரூபாய்க்கு உண்மையாக இருங்க, உங்களை கர்த்தர் 5 கோடிக்கு அதிபதியாகி மாற்றுவார். ஜாபரே, நான் உன் காசுக்கு உன் பணத்துக்கு அதுக்கெல்லாம் இதெல்லாம் திமிர்வாதம். அதெல்லாம் உணர்வு முக்கியம். என்னை பெற்ற தாய்க்கு ஒரு உணர்வு உண்டு, என்னை சுமந்த தகப்பனுக்கு ஒரு உணர்வு உண்டு. நான் கடமைப்பட்டிருக்கிறேன். எனக்கு ஆன ஆவண சொல்லி கொடுத்த ஆசிரியருக்கு அவரை குறித்து ஒரு உணர்வு உண்டு. எனக்கு ரட்சிப்பை சொன்ன என் ஆவிக்குரிய தகப்பனுக்கு ஒரு உணர்வு உண்டு. எனக்கு ரட்சிப்பை சொன்ன ஆவிக்குரிய தகப்பனுக்கு ஒரு உணர்வு உண்டு. நான் என் ஊழியத்திலே வளருவதற்கு என்னை உருவாக்கின என்னுடைய தலைவர்களுக்கு ஒரு உணர்வு உண்டு. என்னோடு வாழ்க்கையில் பயணம் பண்ணுகிற என் சபை ஜனங்கள் குடும்பத்தார்களை குறித்து எனக்கு ஒரு உணர்வு உண்டு. இன்றும் நான் சோர்ந்து போகாமல் சிங்கத்தை போல பல இடங்களுக்கு போகிறேன் என்று சொன்னால் நீங்கள் அத்தனை பேரும் எனக்காக ஜெபிக்கிறீர்கள், நிற்கிறீர்களே, அந்த உணர்வு எனக்கு உண்டு. ஆகவே நான் சொல்லுகிறேன், இப்பொழுது இருப்பதை விட 1000 மடங்கு இன்னும் நான் உயருவேன். உணர்வை இழந்துடக்கூடாது. கண்ணை மூடி ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுங்க. உணர்வு இழந்துடாதீங்க. எந்த சூழ்நிலையில் கர்த்தர் உங்களை ரட்சித்தார்? எந்த சூழ்நிலையில் கர்த்தர் உங்களை ரட்சித்தார்? எந்த சூழ்நிலையில் கர்த்தர் உங்களை தொட்டார்? எந்த சூழ்நிலையில் கர்த்தர் உங்களை உள்ளே கொண்டு வந்தார்? திருச்சபையே, உங்களை ரட்சித்த கடவுள் எங்கிருந்து ரட்சித்தார் தெரியுமா? எந்த சூழ்நிலையில் உங்களை கர்த்தர் தெரிந்து கொண்டால் தெரியுமா? நீ உணர்வை மறந்து விட்டால் உன்னுடைய முடிவு என்ன தெரியுமா? நீ எல்லாவற்றையும் மறக்க ஆரம்பிப்பாய். உனக்கு ஒன்றும் ஞாபகத்துக்கு வராது. எம்ம கொடுத்தாலும் சாப்பிட்டுக்கிட்டே இருப்பியே தவிர உணர்வே உனக்கு இருக்காது. அப்புறம் எங்கேருந்து புகழ் வரும்? கர்த்தர் அடுத்தடுத்த எல்லைக்கு நம்மளை உயர்த்தணுமா இல்லையா? உணர்வு. 3 காரியங்களை தியானித்தோம். 1, பயப்படக்கூடாது. பயம் வேதனை என்கின்ற ஒரு குட்டியை போட்டு குடும்பத்தை கெடுத்து விடும். இன்னொன்று, மனரம்பியமாக இருக்க வேண்டும், அதற்கு கிறிஸ்துவை பின்பற்ற வேண்டும். இன்னொன்று, உணர்வாய் வாழ வேண்டும். கடவுள் முகத்தை பார்க்க மாட்டார், இருதயத்தை பார்ப்பார். என்னோடு கர்த்தர் பேசினாருங்கிறவங்களாம் அப்படி எழுந்து நின்று உங்களை கர்த்தர்கிட்ட ஒப்பு கொடுக்கலாமா? என்னோடு கர்த்தர் பேசினாருங்கிறவங்க மட்டும் எழுந்து நின்று, விலகாத மேகம் நீ, முன் செல்லும் மேகம் நீ, விலகாத மேகம் நீ, முன் செல்லும் மேகம் நீ, ஆவியானவரே, அன்பின் ஆவியானவரே, வல்ல ஆவியானவரே, தெளிவின் ஆவியானவரே, அன்பின் ஆவியானவரே, ஆவியானவரே. 2 கரத்தின் கர்த்தருக்கு நேராக ஏந்தி நில்லுங்க. ஷபலமர். என் பேச்சில, என் மூச்சில, என் சொல்லுல, என் செயலில கலந்திருக்கீங்க. என் நினைவில, என் நடத்தையில, என் உணர்வில, என் உயிரில, எல்லாம் சேர்ந்து சொல்லுங்க. என்
ஏற்றவரே என்னையாளும் பரிசுத்தரே நன்றி ஐயா. அன்பினாவியானவரே வீலை எஸ் கர்த்தரோடு கனெக்ட் ஆயிடுங்க. நன்றி ஐயா. ஒரு மகிமையின் மேகம் இந்த இடத்தை மூடுதே. ஒரு மகிமையின் மேகம் என் ஜனத்தை மூடுதே. ஒரு மகிமையின் மேகம் இந்த இடத்தை மூடுதே. ஒரு மகிமையின் மேகம் என் ஜனத்தை மூடுதே. விலகாத மேகம் நீ, உன் செல்லும் மேகம் நீ. விலகாத மேகம் நீ, உன் செல்லும் மேகம் நீ. ஆவியானவரே, அன்பின் ஆவியானவரே, வல்ல ஆவியானவரே, தெளிமையின் ஆவியானவரே, மகிமையின் ஆவியானவரே, அன்பின் ஆவியானவரே, வல்ல ஆவியானவரே. திருச்சபையே, திருச்சபையே, உங்களை கர்த்தர் படிப்படியாக புகழாக்குவார். படிப்படியாக உன்னை உயர்த்துவார். முதல்ல பயப்படாத. பயந்துட்டுனா வேதனை வரும். யார் பயமுறுத்தினாலும் பயப்படாத. சாத்தான் பயங்கிறது நமக்கு கர்த்தர் கொடுத்த ஆவி அல்ல, அது வெளியேந்து வந்த சரக்கு. பயம் வேதனைங்கிற குட்டியை போட்டுடும். குடும்ப வேதனையாக ஆகிடும். தைரியமாக இரு. ரெண்டாவது மனரம்பியமாக இரு. உனக்கு என்னடா குறை கர்த்தர் வச்சிருக்கிறாரு? நீ ஏன்டா இன்னொருத்தரை ஃபாலோ பண்ணுற? இன்னொருத்தன் திருடி முன்னேறான், இன்னொருத்தர் திருடி முன்னேறா. ஒரு 4 பேரை கையில் வச்சுக்கிட்டா நம்ம நல்லா இருக்கான்னு இன்னொருத்தன் நினைக்கிறான், இன்னொருத்தி நினைக்கிறா. நீ ஏன்டா நினைக்கிற அப்படி? உனக்கு என்னடா குறை வச்சார் ஆண்டவர்? உனக்கு என்னடா குறை வச்சார் ஆண்டவர்? அந்த மனரம்பியத்தில் நீ இருக்கக்கூடாதா? உனக்கு இன்னொரு சப்போர்ட் தேவைப்படுதா? மனரம்பியமாக இரு. அந்த ஸ்டாண்டில் இரு. உன்னை தேடி புகழ் வரும். நாம் உண்மை இல்லாமல் இருந்தாலும் கர்த்தர் எப்படி அந்த ஸ்டாண்டில் உண்மையாக இருக்கிறார். மூன்றாவது உணர்வாக இரு. கலகம் பண்ணாத. குடும்பத்தை கலகம் பண்ணுற குடும்பங்களுக்கெல்லாம் சாபங்கள் வரும். கலகம் பண்ணாத. நன்மையை மறந்துடாத. உணர்வாக இரு. உனக்காக வானத்தை கர்த்தர் திறப்பார். உன் குடும்பத்தை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். பிள்ளைகளை ஆசீர்வதிப்பார். எங்களோடு பேசி நல்ல வார்த்தைக்காக நன்றி அப்பான்னு கரங்களை தட்டி கர்த்தருக்கு நன்றி சொல்லுங்க. தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ ஜீசஸ். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.